என்பது முதல் கோணல், முற்றிலும் கோணல் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நீட் தேர்வின் ஆதி முதல் அந்தம் வரை பணம் தான் விளையாடுகிறது. நீட் குறித்து தங்கள் எஜமானர்களிடம் பேச அதிமுகவினருக்கு நேரமோ மானமோ இல்லை என்றும் கூறியுள்ளார். மதுரை முருக பக்தர்கள் மாநாடு எதிர்பார்த்தபடியே அரசியல் ஆதாயத்தை அடையும் நோக்கில் நடந்துள்ளது. தமிழக பாஜகவுக்கு ஆதரவாக அந்த மாநாட்டை தேர்தல் பிரச்சார கூட்டமாக மாற்றிவிட்டார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். பாஜகவிடமிருந்து இந்து மதத்தையும் தமிழ் கடவுள் முருகனையும் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தமிழக மக்களுக்கு இருப்பதை அனைவரும் உணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் அரசியல் ஆதாயம் தேடிய பாரதிய ஜனதா தமிழகத்தில் கடவுள் பெயரை பயன்படுத்தி தமிழக மக்களை பாசிச வலையில் சிக்க வைக்க முயற்சிகள் செய்து வருகிறது. இதற்கு தமிழக மக்கள் நிச்சயமாக இரையாக மாட்டார்கள் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஹிந்துக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? முருகன் ஹிந்துவா, சிவன் ஹிந்துவா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். ஆங்கில மொழி குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறிய கருத்துக்கு அவரின் கூட்டணியில் அதிமுக உள்ளதால் இபிஎஸ் எதிர்கருத்து கூற முடியாது. ஆங்கிலத்தை புறம் தள்ள முயற்சிப்பது என்பது ஹிந்தியை முன்னிலைப்படுத்தத்தான் என்றும் தெரிவித்தார். மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடு மதவெறி அரசியலை அப்பட்டமாக வெளிப்படுத்தியுள்ளது. மதவெறி அரசியலை மக்கள் நிராகரிப்பார்கள் என நம்புவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் முத்தரசன் கூறியுள்ளார். அண்ணாமலை, எல் முருகன், நயினார் நாகேந்திரன், இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணி ஆகியோர் முருக பக்தர்கள் வேடத்தில் தமிழகத்தில் வகுப்பு கலவரத்தை தூண்டிவிட்டு இறை நம்பிக்கையை படியாக வைத்து அதிகாரத்திற்கு வர வேண்டும் என விஷமத்தனமான யுக்தியை அவர்கள் செய்து கொண்டிருப்பதாக திருப்பூரில் MP சுப்பராயன் கடுமையாக விமர்சித்துள்ளார். மதுரையில் நேற்று நடந்தது அரசியல் மாநாடுதான் என அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். பாஜவிடம் அடிமை சாசனத்தை எழுதிவிட்டு முருகர் மாநாட்டில் அதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக கூறினார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முருகன் மாநாட்டில் பங்கேற்றது வெட்கக்கேடான விஷயம். அதிமுக பெயரை வைத்துக் கொள்ள அவர்கள் தகுதியற்றவர்கள். பாரதிய ஜனதாவின் கொத்தடிமைகள் நாங்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் என அமைச்சர் ரகுபதி கூறினார். தமிழ் கடவுள் முருகனை தமிழகத்தை விட்டு கடத்திச் செல்ல முடியாது, அவர் நம்மோடுதான் இருப்பார் என்றும் தெரிவித்தார். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு முருக பக்தர்கள் மாநாடு பயத்தையும் பீதியையும் கொடுத்துள்ளது. ஆன்மீகத்தின் அடையாளமாக நடந்த எழுச்சி மாநாடு என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொன்னார். தவிக தலைவர் விஜய் அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும், திமுகவை வெல்ல வேண்டும் என்றால் அதிமுகவால் மட்டுமே முடியும். விஜய் அதிமுகவுடன் கைகோர்ப்பதுதான் சாலச் சிறந்தது என்றும் கூறினார். முதல்வர் ஸ்டாலின் விளம்பர வெளிச்சத்தால் மட்டுமே ஆட்சி நடத்திக் கொண்டு இருக்கிறார். சர்க்கஸ் கூடாரம் போல் அவர்கள் ஆடும் ஆட்டத்திற்கு 2026 தேர்தல் முற்றுப்புள்ளி வைக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கூறினார். வரலாற்றை குழி தோண்டி புதைக்கும் பொய்யர்களின் ஆட்சி இனி தமிழகத்தில் இருக்காது. பழனிசாமி தலைமையில் ஜனநாயக ஆட்சி மீண்டும் மலரும் என்றும் தெரிவித்தார். சேலம் மேற்கு மாவட்ட பாமக செயலாளர் பதவியிலிருந்து MLA சதாசிவத்தை நீக்கி கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக வெடிக்காரனூர் VE ராஜேந்திரன் நியமிக்கப்பட்டார். தேசிய கல்விக் கொள்கை செயல்படுத்தப்படும் போது இந்திய கல்வி முறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் கூறினார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கொள்கையை வடிவமைப்பதில் லட்சக்கணக்கான மக்களின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டன. அதன் வாயிலாக நமது கல்வியின் களத்தையே உண்மையிலேயே மாற்றிய நிகழ்வு ஒன்று நடந்திருக்கிறது என்றும் சொன்னார். எதிர்க்கட்சிகளை குறைத்து மதிப்பிட்டால் மக்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என பிரதமர் மோடியை காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எச்சரித்துள்ளார். ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணை போர்க்கப்பல் INS தமால் இந்திய கடற்படையுடன் ஜூலை 1ஆம் தேதி இணைக்கப்படுகிறது. கடல் மற்றும் நிலத்தை குறிவைக்கும் நீண்ட தூர கப்பல் ஏவுகணையான பிரம்மோஸ் உட்பட 26% உள்நாட்டு உதிரி பாகங்களை கொண்டு இந்த கப்பல் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த போர்க்கப்பலுக்கு கடவுள்களின் ராஜாவான இந்திரனால் போருக்கு பயன்படுத்தப்பட்ட புராண வாளை குறிக்கும் வகையில் தமால் என பெயரிடப்பட்டுள்ளது. போதை விற்பனை செய்த பிரசாத் என்பவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் கொடுத்த வாக்குமூலம் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்திடம் விசாரணை நடத்தப்பட்டது. மருத்துவ பரிசோதனையில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியானது. இந்நிலையில் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நுங்கம்பாக்கம் போலீசார் ஸ்ரீகாந்தை கைது செய்து விசாரிக்கின்றனர். ஈரானில் 6 விமான நிலையங்களில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. 15 போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அழிக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் செயலால் இஸ்ரேல் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. பல நகரங்களில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடக்கின்றன.
அமெரிக்க தாக்குதலால் ஈரான் அரசு தப்பிவிட்டது. எல்லா வகையிலும் அது முன்பை விட வலுவடைந்து உள்ளது என ரஷ்ய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெத்வதேவ் கூறினார். அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்ப் மறந்துவிட வேண்டியதுதான், உங்களுக்கு வாழ்த்துகள் என்றும் தெரிவித்துள்ளார். ஈரான் இஸ்ரேல் போர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஈரானில் பணிபுரியும் 1000க்கும் மேற்பட்ட குமரி மீனவர்களை மீட்டு பத்திரமாக தாயகம் கொண்டு வர வேண்டுமென மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்றது முருக பக்தர்கள் மாநாடே அல்ல, அவர்கள் வெளியிட்ட ஒட்டப்பட்ட போஸ்டர்களில் முருகர் படமில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் மூர்த்தி தெரிவித்தார். தமிழகத்தில் மக்கள் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் என நினைக்கிறார்கள், அது நடக்காது என்றும் கூறினார். சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏக்கள் அபய் சிங், ராகேஷ் பிரதாப் சிங், மனோஜ்குமார் பாண்டே ஆகிய 3 பேர் கட்சியிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டனர். கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். சென்னை அதிமுக தலைமை அலுவலகத்தில் 28ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். 27இல் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும். மகான் ராகவேந்திரரின் குருவான விஜயேந்திர சுவாமிகளின் 411வது ஆராதனை பெருவிழா இன்று கும்பகோணம் சோலையப்பன் தெருவில் உள்ள அவரது ஜீவ சமாதியில் நடைபெற்றது. தில், கர்நாடக மற்றும் ஆந்திர மாநிலங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணியன் கோயில் குடமுழுக்கு நேரத்தை மாற்ற ஹைகோர்ட் மதுரை கிளையில் போடப்பட்ட மனு இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கோயில் நிபுணர் குழு முடிவு செய்த நேரத்தில் குடமுழுக்கு நடத்தலாம் என உத்தரவிட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி திருமஞ்சன தரிசன விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ளது. கொடியேற்றத்தை முன்னிட்டு நடராஜர், சிவகாம சுந்தரி, விநாயகர், முருகன், சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் கொடிமரத்திற்கு முன்பு எழுந்தருளினர். நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அருகே பூக்கடைச்சத்திரம் பகுதியில் உள்ள திரௌபதியம்மன் கோயிலில் மகாபாரத விழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக வந்து தீகுண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தமிழகத்தில் 55 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவு அளித்துள்ளது. வணிக வரி பதிவுத்துறை அரசு செயலாளராக ஷில்பா பிரபாகர் சதீஷும், மனிதவள மேலாண்மைத்துறை அரசு செயலாளராக சி. சமயமூர்த்தி IAS இடமாற்றப்பட்டார். உயர்கல்வித்துறை செயலாளராக சங்கர் நியமிக்கப்பட்டார். வல்லக்கோட்டை முருகன் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்காக பக்தர்கள் தனிநபர்களிடம் பணம் பொருள் கொடுத்து ஏமாற வேண்டாம் என கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அழைப்பை ஏற்று கோவையிலிருந்து தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு புறப்பட்டார். மாநில நிர்வாகிகள் பட்டியலை சில நாட்களுக்கு முன் தேசிய தலைமைக்கு நயினார் அனுப்பி வைத்திருந்தார். இந்நிலையில் நயினார் நாகேந்திரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் வாயிலாக 19 இளநிலை உதவியாளர், 22 தட்டச்சர் மற்றும் 9 சுருக்கெழுத்து ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வான 50 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். தென்காசி நகரின் அருகில் உள்ள தென்காசி திருநெல்வேலி 4 வழி சாலை அருகில் வேட்டைக்காரன் குளத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததால் பள்ளி சமையல் கூடத்தில் இயங்கி வருகிறது. மாணவர்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் சிலிண்டர் அடுப்பின் அருகில் மாணவர்கள் கல்வி கற்கும் அவலம் தொடர்கிறது. தேனி அல்லிநகரம் நகராட்சிக்கு உட்பட்ட 33 வார்டுகளில் குடிநீர், தெருவிளக்கு மற்றும் சாக்கடை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு சமையல் பாத்திரங்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே உள்ள நல்லரசன்பேட்டையைச் சார்ந்த ஓய்வு பெற்ற அரசு ஊழியரான வேணு ஞானமூர்த்தி தனக்கு சொந்தமான நிலங்களை சகோதரர்கள் ஏமாற்றி பெற்றுக் கொண்டதாக புகார் தெரிவித்திருந்தார்.
இது தொடர்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் கலெக்டர் அலுவலகத்தில் அவரது கார் முன்பாக தலைகீழாக நின்று நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மூப்பக்கோயில் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் எரகரம் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது தண்ணீரின் வேகம் காரணமாக ராஜேஷ் தண்ணீரில் இழுத்துச் செல்லப்பட்டார். இதுகுறித்து அக்கம்பக்கத்தினர் அளித்த தகவலின் பெயரில் கும்பகோணம் கிழக்கு போலீசார் மற்றும் தீயணைப்பு நிலைய வீரர்கள் தண்ணீரில் மூழ்கி தேடினர். நீண்ட தேடுதலுக்கு பிறகு ராஜேஷ் சடலமாக மீட்கப்பட்டார். திருவாரூரில் தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 27ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். ரேஷன் கடைகளில் ப்ளூடூத் மூலம் மின்னணு எடை தராசு இணைக்கப்பட்டு கரிவிழி திரை மூலம் விற்பனை செய்வதில் காலதாமதத்தால் ப்ளூடூத் முறையை ரத்து செய்திட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி மாணவர்கள் மூலம் 1 கோடி குடும்பங்களுக்கு நோய் தடுப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் மகத்தான திட்டம் இன்று துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. 5,76,000 மாணவர்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வு பயிற்சி தொடங்குவதன் மூலம் மக்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வு ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாக அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஆங்கிலத்தில் உரையாடுவதை வெட்கமாக உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்மையில் பேசியிருந்தார். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூரில் நாஞ்சிக்கோட்டை சாலை சேகர் காலனியில் ஏராளமான பெண்கள் வண்ண வண்ண கோலங்களை இட்டு விழிப்புணர்வு வாசகங்களை ஆங்கில மொழிக்கு ஆதரவாக எழுதியிருந்தனர். புதுச்சேரி அருகே மார்பல்ஸ் ஏற்றி சென்ற மினி லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. மினி லாரியில் இருந்த மார்பல்ஸ் கீழே சரிந்ததால் பாரம் தாங்க முடியாமல் தடுப்பு கட்டையின் மீது மோதிய மினி லாரி அந்தரத்தில் தொங்கியது. லாரியில் இருந்த ஓட்டுநர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் வாரிசுதாரர்கள் அடிப்படையில் 183 பேர் வவுச்சர் ஊழியர்களாக நியமிக்கப்பட்டு கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் தங்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி இறந்த ஊழியரின் படத்துடன் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கார்கில் போர் நடைபெற்று 26ஆம் ஆண்டு வெற்றியின் நினைவு தினம் வரும் ஜூலை 26ஆம் தேதி அனுசரிக்கப்பட உள்ளது. அதனையொட்டி கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த கன்னிகாபுரம் கிராமத்தை சேர்ந்த நாயக் ஆர் சுப்பிரமணி படத்திற்கு இந்திய ராணுவத்தின் கார்கில் செக்டாரை சேர்ந்த நாயக் சுபேதார் கிங்ஸ்லின் தலைமையில் 5 பேர் கொண்ட ராணுவத்தினர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். குடும்பத்தினருக்கு நினைவு பரிசு வழங்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி அருகே தமிழ்துறை பேராசிரியரும் தொல்லியல் வரலாற்றியல் ஆய்வாளருமான முனைவர் பிரபு தலைமையில் தொன்மை பாதுகாப்பு மையம் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இரும்புக்கால மக்களின் பாறை ஓவியங்களை கண்டறிந்துள்ளது. மாவட்ட வனத்துறை அலுவலர்களின் உதவியோடு அந்த இடத்தில் களஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி பத்திரப்பதிவு துறையில் லஞ்சம் ஊழல் நடைபெற்று வருவதாகவும் மாவட்ட பதிவாளர் தயாளனை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் எம்எல்ஏ நேரு தலைமையில் முற்றுகை போராட்டம் நடந்தது. தொடர்ந்து மாவட்ட பதிவாளர் அலுவலகம் உள்ளே சென்ற போராட்டக்காரர்கள் பதிவாளர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். வேலூர் கலெக்டர் அலுவலகம் எதிரில் 25 ஆண்டுகளாக ஆதிதிராவிடர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் அதிகாரிகள் அலைக்கழித்து வருவதாக கூறி விசிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் விசமங்கலம் அருகே அருந்ததியர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி நமது தேசம் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் நகராட்சி 9வது வார்டு பாஜக நகர்மன்ற உறுப்பினர் மணிகண்டன். இவர் தனது வார்டில் சாக்கடை தூய்மை பணி, கொசு மருந்து அடித்தல், குப்பை அள்ளுதல் போன்ற தூய்மை பணிகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி நகராட்சி சுகாதார ஆய்வாளர் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆழியார் வனப்பகுதியில் சுற்றித் திரிந்த ஊசிக்கொம்பன் யானை ஆழியார் அணையில் இறங்கி உற்சாகமாக குளியல் போட்டதை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மேலும் சுற்றுலா பயணிகள் வனச்சாலையை கவனமாக கடக்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். சென்னை சேத்துப்பட்டு பசுமை பூங்கா மறுசீரமைப்பு பணிகள் 20.17 கோடி ரூபாய் செலவில் நடைபெறவுள்ளது. பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்கப்பட்டு திறக்கப்படும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கூறினார். தமிழகத்தில் நெல்லை மற்றும் குமரியில் மினி டைடல் பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. வடிவமைப்பு மற்றும் திட்ட ஆலோசகர்களை தேர்வு செய்ய அரசு டெண்டர் கோரியுள்ளது.
கோவை சுந்தராபுரம் மதுக்கரை சாலை ஸ்ரீனிவாச நகர் குடியிருப்பு பகுதியில் கடந்த 3 நாட்களாக சுற்றித் திரியும் குரங்கு ஒன்று அப்பகுதி மக்களை அச்சுறுத்தி வருகிறது. குழந்தைகளை கடிக்க செல்வதும், நாய்களை துரத்துவதும், குழாய்களை உடைப்பதுமாக தொடர்ந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டு வருகிறது. குரங்கை உடனடியாக பிடித்து அடர்ந்த வனத்தில் விடக் கோரி அப்பகுதி மக்கள் வனத்துறையிடம் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டியது. ஐயாப்பட்டியில் உள்ள ஜெகநாதன் என்பவரின் வீட்டின் ஒரு பக்க சுவர் திடீரென இடிந்து விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக ஜெகநாதன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உயிர் தப்பினர். தேனி மாவட்டம் குமணந்தோடு கிராமத்தில் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடத்தப்பட்டது. ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் துவக்கி வைத்தார். பல்வேறு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் காளைகள் போட்டி போட்டு சீறி பாய்ந்தன. முதல் 3 இடங்களை பிடித்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி பகுதியில் மந்தி முத்தாலம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலை அறநிலையத்துறையுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலெக்டர் அலுவலகம் முன்பு கோஷம் எழுப்பினர். பின்னர் கலெக்டரிடம் மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் உள்ள முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமை ஏற்பட்டு 5 பேர் பலியானார்கள். மேலும் பலர் நெல்லை அரசு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வந்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி செல்வராஜ் என்ற முதியவர் இன்று இறந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 6 உயர்ந்தது. சாம்பவர் வடகரை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஏராளமானோர் மனு கொடுக்க காத்திருந்தனர். அங்கு வந்த கலெக்டர் சரவணன் மனு எழுதும் இடத்துக்கு சென்று மனு எழுதி கொடுப்பவர்களிடம் தரையில் அமர்ந்து குறைகளை கேட்டறிந்தார். மனு எழுதி கொடுப்பவர்களின் கோரிக்கைகளை கவனமுடன் கேட்டறிந்த அவர் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே அரசு பஸ்ஸும் டிராக்டரும் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அரசு பஸ் டிரைவர் நாராயணன், கண்டக்டர் மாதேஷ், டிராக்டர் டிரைவர் கார்த்திக் உட்பட 10 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த 10 பேரும் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தால் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கீழ்ப்புதூர் பகுதியில் விஜய் பிறந்தநாளை கொண்டாடுவதில் இருதரப்பினருக்கிடையே ஏற்பட்ட கோஷ்டி மோதலில் 6 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர். மேலும் தாவேக நிர்வாகி கத்தியுடன் சுற்றும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் 60 நாட்களுக்கு பிறகு கடந்த 16ஆம் தேதி காலை 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். 6 தினங்களுக்கு பிறகு இன்று கரை திரும்பிய மீனவர்கள் வலையில் கனவா மீன்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளது. ஏற்றுமதி மற்றும் எண்ணெய் உற்பத்திக்கான மீன்கள் போதிய அளவில் கிடைக்கவில்லை என மீனவர்கள் கவலை தெரிவித்தனர். விழுப்புரத்தில் இன்ஜினியரிங் சேர விண்ணப்பித்த மாணவர்களுக்கு கவுன்சிலிங் குறித்த ஆலோசனைகளை வழங்கும் வகையில் தினமலர் மற்றும் சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்வி நிறுவனத்துடன் இணைந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆர்வமுடன் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பங்கு பெற்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் செங்கிப்பட்டி அருகே பாளையப்பட்டியில் ஈமத்தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஈமக்காட்டினையும் வாழ்விட பகுதியாக கருதப்படும் இடத்தினையும் தமிழ் பல்கலைக்கழக தொல்லியல் துறையோ தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையோ ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் விளமல் அருகே 2வீலரில் சென்ற 2 மாணவர்கள் சாலையில் சறுக்கி விழுந்த நிலையில் பின்னால் வந்த லாரி ஏறியதில் இருவரும் பலியாகினர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி ஆவின் பாலகத்தில் நள்ளிரவில் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் உள்ளிருந்த 8000 ரூபாய் பணத்தை திருடி தப்பினர். இதுகுறித்து கடை உரிமையாளர் புவனகிரி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் புவனகிரி போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லத்தின் முன்பாக வாசல் சுவரில் நாளைய தமிழகமே என குறிப்பிட்டு அன்புமணி புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது. இதனை தைலாபுரம் ஊழியர்கள் அகற்றினர். இந்த சம்பவம் கட்சியினரிடையே மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மேம்பாலத்தில் இணைப்பு பகுதியில் பேரிங்குகள் பழுதடைந்ததால் விரிசல் ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டது. மேம்பாலத்தின் ஒரு பக்க சாலையை மாவட்ட நிர்வாகம் 2ஆக பிரித்து அதில் ஒரு வழியில் கிருஷ்ணகிரியில் இருந்து வரும் கார், வேன் உள்ளிட்ட வாகனங்கள் பெங்களூர் நோக்கி செல்லும் வகையில் புதிய வழியை ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகத்தின் இந்த நடவடிக்கையால் போக்குவரத்து பாதிப்பு ஓரளவு குறைந்தது. திருப்பூர் கொங்கு மெயின் ரோடு பகுதியில் செயல்படும் டாஸ்மாக் கடையை சிலர் அகற்ற முயற்சி செய்வதாகவும் டாஸ்மாக் கடையை அகற்றக்கூடாது என கோரியும் அப்பகுதி மக்கள் கலெக்டர் அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நேற்று 20,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 14,000 கன அடியாக குறைந்தது. நீர்வரத்து குறைந்தாலும் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிக்க போடப்பட்ட தடை தொடர்ந்து 4வது நாளாக நீடித்து வருகிறது.
கோவை மாநகரில் அதிகாலையிலிருந்து பெய்து வரும் மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அரசு மருத்துவமனை அருகே மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிப்பட்டனர். அங்கு தேங்கிய மழைநீரை தூய்மை பணியாளர்கள் அப்புறப்படுத்தினர். நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 3.35 லட்சத்தை கடந்துள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் எல்கேஜியில் இதுவரை 26,390 பேர் சேர்ந்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் உரியம்பட்டி கிராமத்தில் கடந்த 3 மாதமாக சரிவர குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. ஆத்திரமடைந்த மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பிள்ளை முகம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் பாண்டி பிரகாஷ், வயது 21. பக்கத்து வீட்டை சேர்ந்த முதியவர் கருப்பன் என்பவருடன் பைக்கில் திம்மரச நாயக்கனூர் விலக்கு அருகே சாலையை கடக்க முயன்றார். அந்த வழியாக சென்ற கார் பைக் மீது மோதியது. இதில் இருவரும் ஸ்பாட்டிலேயே பலியானார்கள். கர்நாடக பகுதியில் சாலை பணிகள் நடப்பதால் பர்கூர் மலைப்பாதையில் 6 சக்கரத்திற்கு மேலான கனரக வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் நகரசோதிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவரிடம் பண மோசடி புகார் தொடர்பாக செவ்வாய்ப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் மோகன்ராஜ் குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்ததும் அம்பலமானது. சேலம், ஈரோடு, நாமக்கல், கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் குழந்தைகளை வாங்கி பல லட்சங்களுக்கு விற்பனை செய்ததாக மோகன்ராஜுடன் சேர்ந்து நாகசுதா, பர்வீன் பானு, பத்மாவதி, ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி ஆகிய 6 பேரை கைது செய்தனர். கடந்த 3 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட குழந்தைகளை விற்பனை செய்துள்ளதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. யார் யாரிடமெல்லாம் குழந்தையை வாங்கினர் என்பது குறித்து பட்டியல் தயார் செய்து வருகின்றனர். சென்னை வேளச்சேரி அம்பிகா தெருவில் வழக்கறிஞர் சந்திரசேகர் சந்துரு லா அகாடமி என்ற பெயரில் சட்ட பயிற்சி நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் மீது அங்கு பயிலும் பெண் ஒருவர் பாலியல் புகார் அளித்துள்ளார். புகாரை தொடர்ந்து சந்திரசேகர் மற்றும் அகாடமியில் பணியாற்றும் மாயா என்பவரை போலீசார் கைது செய்தனர். ஜோதிர்லிங்க ஸ்தலமான ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் அருகே வெடிபொருள் மற்றும் துப்பாக்கி தோட்டாக்களுடன் கூடிய பை கண்டறியப்பட்டது பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் விசாரிக்கின்றனர். தேனி மாவட்டம் தாத்தப்பன்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் திருமால். பாஜக முன்னாள் நகர தலைவரான இவர் மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு சென்றுவிட்டு நள்ளிரவில் ஊர் திரும்பினார். கம்பம் நகர் பகுதியில் பைக்கில் சென்றபோது 2 பேர் வழிமறித்து திருமாலை சரமாரியாக தாக்கினர். அவரிடமிருந்த பைக், பணம், செல்போனை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். திருமால் கம்பம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டார். போலீசார் விசாரிக்கின்றனர். மேகாலயா அனிமூன் கொலை போன்ற ஒரு சம்பவம் தெலுங்கானா மாநிலத்தின் ஜோகுலாம்பா கட்வால் மாவட்டத்தில் நடந்துள்ளது. திருமணம் செய்த 1 மாதத்தில் காதலனுடன் சேர்ந்து கணவரை மனைவி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் அருகே காய்கறி வெட்டும் கத்தியால் கணவனை குத்திக் கொன்ற மனைவி செல்வியை போலீசார் கைது செய்தனர். கணவன் கலியமூர்த்தி அடிக்கடி குடிபோதையில் மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததால் கொலை நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே செயல்படும் அகத்தியர் ஞானபீடம் என்ற மடத்திற்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அலமாரிகளை உடைத்து அதிலிருந்த 3 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொள்ளையடித்து சென்றார். தகவல் அறிந்த சிறுமுகை போலீசார் கைரேக நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை சேகரித்தனர். மடத்திலிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரானை மீண்டும் சிறந்த நாடாக மாற்ற முடியவில்லை என்றால் அங்கு ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரான் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு அளித்து வருகிறது. அந்த நாடு அணு ஆயுதங்கள் உருவாக்குவதை தடுப்பதே அமெரிக்க தாக்குதலின் முக்கிய நோக்கம் என்றார். எதிரிகளுக்கு தண்டனை தொடர்கிறது. எதிரி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார். அவர்களை தண்டிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இப்போது அவர் தண்டிக்கப்படுவார் என ஈரான் உச்சத் தலைவர் அயதுல்லா அலி கமேனி கூறியுள்ளார். உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க மக்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். வெளிநாட்டு பயணங்களின் போது மிகுந்த பாதுகாப்பாக இருக்குமாறு அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவின் நியூயார்க் நகர தெருக்களில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாலஸ்தீன கொடிகளுடன் திரண்ட அவர்கள் ஈரானை தொடாதே, ட்ரம்ப் ஒரு போர் குற்றவாளி போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். மேற்கு ஆசிய நாடான சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள மார் எலியாஸ் தேவாலயத்தில் ஏராளமானோர் பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென குண்டு வெடித்தது. தேவாலயத்தில் மக்களோடு மக்களாக இருந்த ஒருவன் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினான். இந்த தாக்குதலில் 20 பேர் பலியானார்கள். 52 பேர் படுகாயமடைந்தனர். சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலி எண்ணிக்கை உயரும் என அஞ்சப்படுகிறது.
நடிகை கீர்த்தி ஷெட்டி கைவசம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, வா வாத்தியார், ஜீனி படங்கள் உள்ளன. கோவையில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், கோவையின் கலாச்சாரம், பாரம்பரியம், கோவை தமிழ் எனக்கு பிடிக்கும். இங்கு கிடைத்த அன்பும் வரவேற்பும் என்னை நெகிழ வைத்தது. தொடர்ந்து தமிழ் படங்களில் நடித்து வரும் எனக்கு மக்கள் ஆதரவளிப்பார்கள் என நம்புகிறேன் என்றார். ஜனநாயகன் படத்துடன் நடிப்பை விட்டுவிட்டு முழுநேர அரசியலில் ஈடுபட உள்ளதாக ஏற்கனவே நடிகர் விஜய் அறிவித்துவிட்டார். இந்த நிலையில் ஜனநாயகன் படத்தில் நடித்துள்ள நடிகை மமிதா பைஜு விஜயிடம், இதுதான் உங்கள் கடைசி படமா என கேட்டேன். அதற்கு கடைசி படமா என தெரியவில்லை. தேர்தல் முடிவுக்கு பிறகு முடிவெடுப்பேன் என விஜய் பதிலளித்தார் என்றார். அப்படியெனில் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராகிவிட்டால் நடிப்பை கைவிடுவார், இல்லை என்றால் படங்களில் நடித்துக் கொண்டே அரசியலில் ஈடுபடுவார் என்கின்றனர். பிருத்திவிராஜ் ராமலிங்கம் தயாரித்து நடிக்கும் குட் டே படம் ஜூன் 27 ரிலீஸ் ஆகிறது. குடிப்பழக்கம், அதன் பாதிப்பு பற்றிய இப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்ற இயக்குநர் ராஜு முருகன், இந்த படம் குடிக்காரனின் வாழ்க்கையை சொல்கிறது. குடிக்கு பின்னால் இருக்கும் சமூக, உளவியல், பொருளாதார வேர்கள் என்னவென்று கேட்கும் படம். எனக்கும் குடிப்பழக்கம் இருந்தது. விஜய் மல்லையாவின் ஒரு வீடியோவை பார்த்து குடியை விட்டேன். படம் பார்ப்பவர்களில் ஒருவரையாவது இப்படம் மாற்றும் என்றார். நானி ஸ்ரீநிதி ஷெட்டி நடிப்பில் சமீபத்தில் ஹிட் 3 படம் ரிலீஸ் ஆனது. 100 கோடிக்கு மேல் வசூலித்த இப்படம் தனது கதையின் காப்பி என எழுத்தாளர் விமல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில், நான் எழுதிய ஏஜென்ட் 11 என்ற கதையை தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தில் 2022 பதிவு செய்தேன். இந்த கதையை நடிகர் நானியின் நிறுவனத்திற்கு மெயில் அனுப்பி வைத்தேன். ஆனால் என் கதையை மையமாக வைத்து ஹிட் 3 படம் வெளியாகியுள்ளது. 100 கோடிக்கு மேல் வசூலித்துள்ள இப்படத்தின் வருமானத்தில் 20% இழப்பீடாக வழங்க வேண்டும் என கோரியிருந்தார். நானி, இயக்குனர், தயாரிப்பாளர் உள்ளிட்டோர் ஜூலை 7க்குள் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இயக்குனர் ஜீத்து ஜோசப் மோகன்லால் கூட்டணியில் 2013 மலையாளத்தில் வெளியான திருஷ்யம் படம் வெற்றி பெற்றது. இதே படம் தமிழ், இந்தியிலும் ரீமேக் ஆனது. இதன் 2வது பாகம் மலையாளம், இந்தியில் உருவாக்கி வரவேற்பை பெற்றது. திருஷ்யம் 3ஆம் பாகத்திற்கான படப்பிடிப்பு அக்டோபர் 2 துவங்கி அடுத்த ஆண்டு அக்டோபர் 2 படம் ரிலீஸ் ஆகும் என்றும் அறிவித்துள்ளனர். ஹிந்தியில் அஜய் தேவ்கன் நடிக்கிறார். சேகர் கம்லுல்லா இயக்கத்தில் தனுஷ், நாகார்ஜுன, ராஷ்மிகா நடித்த குபேரா படம் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றது. படவிழாவில் பங்கேற்ற தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி, குபேரா படத்தில் தனுஷை தவிர வேறு யாரையும் நினைத்து பார்க்க முடியவில்லை. அந்த கதாபாத்திரத்தில் அந்த அளவிற்கு நடித்திருக்கிறார். தேசிய விருது பெறுவதற்கான அனைத்து தகுதிகளும் அவரது நடிப்பில் உள்ளது. அப்படி இல்லை என்றால் அந்த விருதுகள் அர்த்தம் இழந்துவிடும் என தனுஷை கட்டித் தழுவி பாராட்டி பேசினார்.